நிறையா வந்து அடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம். பட் இங்கே அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, கவனிங்க. என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் நம்பர் 1. அப்போ என்ன பண்ணுது, என்டர் நம்பர் 1ங்கிறது ஸ்ட்ரிங்கு, பட் வாங்க போகிற இன்புட் என்னது, நம்பர். ஸோ வி ஆர் கிவிங் தட் இன்புட் ஃபங்க்ஷன் இன்சைட் விச் ஃபங்க்ஷன், இன் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்றோம். ஸோ தேர்ஃபோர் தட் ஸ்ட்ரிங் டேட்டா வில் பி கன்வெர்டட் இன்டு நம்பர் எக்ஸ்பிளிசிட்லி பை யூசிங் விச் ஃபங்க்ஷன், இன் ஃபங்க்ஷன். ஓகேவா, இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுக்கறது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், அந்த இடத்துல நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ நம்ம இங்கே போய் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இட் வில் அக்செப்ட் தட் நம்பர் அஸ் அ இன்புட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள், y is equal to int of input enter number 2. அப்போ செகண்ட் நம்பரும் என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கில் வாங்கி இன்டீஜராக எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் பை யூஸிங் இன் ஃபங்க்ஷன். த சம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ என்டர் நம்பர் 1ஓட ஃபஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னது 34னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்பரோட வேல்யூ என்னது 56. த சம் இஸ் ஈக்குவல் டு என்ன டிஸ்பிளே ஆகுது, 19 டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. அதாவது ரெண்டாக நம்ம பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே என்ன பண்ணலாங்கிறாங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கம்பைன் பண்ணியும் கொடுத்துக்கலாங்கிறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது, அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கம்பைன் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. ஸோ கவனிங்க, அதாவது இன்புட் எக்ஸ் கமா ஒய். ஏன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் நம்ம வந்து எதில் படிச்சிட்டோம், ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் அவர் 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 6th சாப்டர்லேயே நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து அல்காரிதம்ஸ்லேயே இருக்குங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா, தென் ஹியர் இன் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ லிஸ்ட்டில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் அசைன்மெண்ட்டை அதாவது 2 ways to access the element in the list. ஓகேவா, ஒன் இஸ் பை யூஸிங் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இன்னொன்று என்னது மல்டிபிள் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டி செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாங்கிறது இங்கேயும் செகண்ட் சாப்டரில் நம்ம படிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் வேல அசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் கமா ஒய், எக்ஸோட இது என்னது இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1, தென் ஒய்யோடது என்னது இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் நம்பர் 2. அப்போ ரெண்டு நம்பரும் நம்ம வாங்குகிறோம் 30 50. அப்போ என்ன பண்ணுது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும், டபுள் கோட்ஸில் இல்லாமல் இருக்கிற வேரியபிள்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு C++லேயே படிச்சிருக்கீங்க. இப்போவும் நான் சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் பேசிக் நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் இன்னும் டெப்த்தாக போகும், அதெல்லாம் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், கமெண்ட்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் மீன்ஸ் கமெண்ட்ஸ் இன் பைத்தான். இன் பைத்தான் கமெண்ட்ஸ் பிகின் வித் தி வித் சிம்பிள்ப்பா, ஹேஷ் சிம்பிளில் வரும். ஓகேவா, அங்கே டபுள் ஸ்லாஷு ஸ்லாஷ் ஸ்டாரில் வந்துச்சு. பட் ஹியர் இன் பைத்தான் தே ஆர் யூஸிங் வித் சிம்பிள் ஃபார் கமெண்ட்ஸ், ஹேஷ் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. த லைன்ஸ் தட் பிகின் வித் ஹேஷ் ஆர் கன்சிடர்ட் as கமெண்ட்ஸ் அண்ட் இக்னோர்ட் பை தி பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஓகேவா, ஹேஷில் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸுன்னு அந்த பைத்தானுக்கு தெரியும், அதனால் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிடும், இக்னோர் பண்ணிடும், ஸ்டேட்மெண்ட்ஸாக எடுத்துக்காது. ஸோ கமெண்ட்ஸ் மே பி a single line or no multi-lines. ஸோ the multi-line comment should be enclosed within the set of hash. ஓகே, multi-line எப்படி பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேஷு எண்டிங்கில் ஒரு ஹேஷ் கொடுத்து நடுவில் வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் அ மெசேஜ். ஓகேவா, என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோமோ அதை கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொடுத்தா போகிறோம், மல்டி லைனுக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொடுக்குறக்காக தான் இந்த கீழே ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் இன்டென்டேஷன். ஓகேவா, ஸோ இன்டென்டேஷன்னா என்னது, உள்தள்ளல். தமிழில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உள்தள்ளல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, ஸோ லிசன். பைத்தான் uses white spaces such as spaces and tabs to define program blocks. Various other language like C, C++, Java use which curly braces to indicate the block of code for class, function or body of the loops and block of selection command. ஓகேவா, ஸோ பைத்தான் வந்து எது யூஸ் பண்ணுது, ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு பிளாக்கு, ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் டிஃபைன் பண்ணும். ஒயிட் ஸ்பேஸ் மீன்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டேப்ஸு. ஆனால் C++ல சி ஜாவாலெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம், கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். பட் பைத்தான் இட் இஸ் நாட் நெசசரி, இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் நம்ம கொடுக்க தெரியும். ஜஸ்ட் இஃப் வி இன்டென்ட் மீன்ஸ் தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ பிளாக் இன் பைத்தான். ஓகேவா, கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ பிளாக் ஆர் ஃபங்க்ஷன். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லூப்ஸ் அதெல்லாமே இந்த ஸ்பேஸ் கொடுத்து தான் கொடுப்போம். தட் இஸ் கால்ட் இன்டென்டேஷன். த நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ் இந்த இன்டென்டேஷன் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஃபிக்ஸ்டாக இருக்காது. சரியா, பட் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் இந்த பிளாக் மஸ்ட் பி இன்டென்டட் வித் த சேம் அமௌண்ட்
ஸ்பேசஸ். ஆனால் அந்த பிளாக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே ஸ்பேஸ் வந்து சமமாக இருக்கணுங்கிறாங்க. சரியா, மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. நீங்களே கொடுக்க தேவையில்லை. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பைத்தானில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரியா, இன்டென்டேஷன் கரெக்டாக இல்லைன்னா அது எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஓகேவா, இது ஒரு பெரிய தொல்லை. பைத்தானில் ஸ்டார்டிங்கில் நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, இதே பிளாக்னா நம்ம ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கர்லி பிரேசஸ்குள்ளே இருந்ததுன்னா. இது ஒன்று தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறப்ப பேசிக்காக உள்ளே போகிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். சரியா, ஸோ பைத்தானில் நம்ம பிளாக்ஸ் வந்து இன்டென்டேஷனை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா, அதுவே ஒரு சர்டைன் அமௌண்ட் எடுத்துக்கும். பாடி ஆஃப் தி லூப்ஸு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்டர் பண்ணி பிளாக் கர்லி பிரேசஸ் கொடுப்பீங்க C++லாம். இங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இட் வில் இன்டென்ட். ஓகேவா, அதுவே இன்டென்ட் பண்ணிக்கும். சரி, தென் நெக்ஸ்ட் பாருங்கள் டோக்கன்ஸ். நம்ம C++ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் டோக்கன்ஸ் இருக்குது. ஓகேவா, த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம் இஸ் கால்ட் வாட்? டோக்கன்ஸ். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் லெசன். பைத்தான் breaks each logical line into sequence of elementary lexical components known as what? Tokens. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது த நார்மல் டோக்கன் டைப்ஸ் ஆர். என்னென்ன நார்மல் டோக்கன் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி 5 டோக்கன் டைப்ஸ் நமக்கு இருக்குது. ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக நம்ம ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். ஒயிட் ஸ்பேஸ்னால் ஒன்றும் கிடையாது, கேப்பாக தான் சொல்கிறாங்க. சரியா, ஸோ டோக்கன்ஸ் கிடையாது. ஐடென்டிஃபையர்ஸ், வாட் இஸ் another name for ஐடென்டிஃபையர்ஸ்? வேரியபிள்ஸ். ஓகேவா, ஆர் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்னது? சிறப்பு சொற்கள். இன்ட்டு, இன்புட்டு, பிரிண்ட்டு, தீஸ் ஆர் சம் ஆஃப் தி கீவேர்ட்ஸ். இஃப்பு, சரியா, எல்ஸு, இதெல்லாமே என்னது? கீவேர்ட்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்ட்ஸை நம்ம என்னவா யூஸ் பண்ணக்கூடாது? வேரியபிள்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் C++லேயே நீங்கள் படித்தது தான். ஓகேவா, அதே பேசிக் தான் இங்கேயும் கொஞ்சம் வரும், கவனிங்க. ஐடென்டிஃபையர். அண்ட் ஐடென்டிஃபையர் இஸ் த நேம் யூஸ் டு ஐடென்டிஃபை எ வேரியபிள். ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஐடென்டிஃபையர். ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதில். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் அண்ட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் என்னது? ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். வேரியபிள்ஸ் மாதிரியே தான். ஐடென்டிஃபையர், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டைன் டிஜிட்ஸும் இருக்கலாம். 0 to 9 வரைக்கும் என்ன டிஜிட்ஸ் வேணாலும் உள்ளே இருக்கலாம். பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கண்டிப்பாக என்னது? கேஸ் சென்சிட்டிவ், எழுத்து வடிவ உணர்வு உள்ளது அப்படிம்பாங்க. தட் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். கண்டிப்பாக பிரித்து பார்க்கும், வேறுபடுத்தி பார்க்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி எ பைத்தான் கீவேர்ட். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கீவேர்ட்ஸை ஐடென்டிஃபையர்ஸாக கொடுக்கக்கூடாது. தட் மீன்ஸ் வேரியபிள்ஸாக கொடுக்கக்கூடாது. பைத்தான் டஸ் நாட் அலோ பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸ் சச் எஸ் %, $, அட் எக்ஸெட்ரா வித் அன் ஐடென்டிஃபையர். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபையர்ஸ்குள்ளே அலோ பண்ணக்கூடாது, வேரியபிள்ஸில் அலோ பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன அப்படின்னா valid identifiers என்னது? identifier 1x இது valid. next x underscore 1 இது valid. okay, so this one is valid, this one is valid. then next so this is invalid because special character யூஸ் பண்ணிருக்கோம். சரியா, so இந்த மாதிரி என்ன அப்படின்னா அதே மாதிரி this is invalid because start with a number. ஓகேவா, இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நமக்கு நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஐடென்டிஃபையர் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஓகேவா, இட் ஷுட் பி ஸ்டார்ட் வித் த ஆல்ஃபபெட்ஸ் ஆர் என்னது? அண்டர்ஸ்கோர். ஓகேவா, then it must be followed by using numbers. ஓகேவா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் அலோவ் பண்ணக்கூடாது. these are the rules of the ஐடென்டிஃபையர்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அதுதான் வேலிட் இன்வேலிட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க புக்கில். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்டு பை பைத்தான் இன்டர்பிரட்டர் டு ரெகனைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமினுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have to use a keywords. கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் வேணும். as the words have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. ஓகேவா, பைத்தான் இஸ் அ இன்டர்பிரிட்டர், இட் இஸ் நாட் அ கம்பைலர். ஓகேவா, ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்குங்க. ஏன் இன்டர்பிரிட்டர்னு வருது? C++ படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கம்பைலர்னு கொடுப்பாங்க. சரியா, கம்பைலர்னால் என்னது? ஒட்டு மொத்தமாக நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு உடனே ரன் பண்ணிடுவீங்களா? கிடையாது. அப்படியே ரன் பண்ணாலும் இட் வில் ப்ராம்ப்ட் சம்
எரர்ஸ் டு யூ. ஓகேவா, அதாவது என்ன பண்ணிடும், கம்பைல் பண்ணிடும். ஓகேவா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆஃப்டர் கம்பைலிங் ஒன்லி வி ஹாவ் டு எக்ஸிக்யூஷன், வி ஹாவ் டு ஸ்டார்ட் தி எக்ஸிக்யூஷன் இன் C++, ஜாவா, சி, இதில் எல்லாம் நம்ம பண்ணுவோம். பட் ஹியர் இன் பைத்தான் வாட் வி ஹாவ் டு டூ மீன்ஸ் இன்டர்பிரிட்டர். நம்ம போய் வந்து என்ன பண்ண தேவையில்லை, சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே இட் வில் செக்ஸ் தி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் லைன் பை லைன். இன்டர்பிரிட்டர்னுடைய ஒர்க் என்னது, லைன் பை லைன்னா செக் பண்ணுறது. இந்த கம்பைலர், இன்டர்பிரிட்டர் எல்லாருமே யார், டிரான்ஸ்லேட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். சரியா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்லேயே கற்றுட்டு தான் வந்திருக்கிறோம். சரியா, கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஓகேவா, மொழிபெயர்ப்பாளர்கள். ஓகேவா, நம்ம கொடுக்குற அந்த சோர்ஸ் கோடு அதுக்கு என்னன்னே தெரியாது, லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஓகேவா, பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனா, இன்புட்டுங்கிறது ஃபங்க்ஷன், இன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஸோ இந்த சோர்ஸ் கோடை மெஷின் கோடை 0s and 1s கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we need a translators. அதுக்கு பைத்தான் என்ன டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுதுன்னா இன்டர்பிரிட்டருங்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுது. அந்த டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்னது நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸாக லைப்ரரிஸ் வழியாக நமக்கு என்ன பண்ணுது, லைப்ரரிஸ்க்குள்ளே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம அதான் பில்ட் இன் ஃபங்க்ஷன் படிச்சுட்டு வந்தீங்களா ஸ்கோப்பில். ஸோ அப்போ அந்த ஸ்கோப்பிங்கில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஒவ்வொன்றையும் அதை கண்டுபிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணுது. மறுபடியும் நமக்கு புரியிற மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸாக மாற்றி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ பைத்தான் இஸ் அ இன்டர்பிரிட்டர், லைன் பை லைனாக செக் பண்ணும் எரரை. சரியா, ஸோ நம்ம டைப் பண்ணவே அது தப்பாக இல்லையாங்கிறது நமக்கு சொல்லிடும். ஸோ கவனிங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், தே கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் எனி அதர் பர்பஸ். எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிளாக்குள்ளே இருக்கா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீவேர்ட், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ கீவேர்ட். அப்போ இந்த டேப்லர் காலத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தா தான் அதில் அந்த 1 மார்க்கை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா, இதெல்லாம் ஒரு 2 years பேக் வந்து நிறைய பேர் சென்டம் வந்து இதனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அதனால் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே நல்லா படிச்சுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெவி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் தட் ஹெவி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஈஸியான சப்ஜெக்ட்ஸை நல்லா கைக்குள்ளே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நல்லா படித்து வச்சுக்குங்க. சரியா, இந்த டைம்ல எல்லாம் சூப்பராக படிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, லிசன். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தாச்சு டோக்கனில், அடுத்து கீவேர்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் we are going to learn about operators. Okay, in computer programming language operators are the special symbols which represent computation, conditional matching, etc. Okay, operatorங்கிறது some special symbols அதில் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா அதில் வந்து கம்ப்யூட்டேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், கண்டிஷனை கூட மேட்ச் பண்ணலாம், அதுக்கு கூட நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. சரியா, the value of an operator used is called operands. ஓகேவா, ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுற வேல்யூவை என்னங்கிறாங்க, they are calling that as the operands. Here if it is m plus n is equal to l அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ m n l these are all called what, operands. So the value of operator used for the value of the operator is called what, operands. ஓகேவா, அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. சரியா, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் என்ன, அர்த்தமெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், அசைன்மெண்ட், எக்ஸெட்ரா. இது இந்த இயர் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வென் யூஸ்டு வித் ஆப்ரேட்டர் ஆர் நோன் அஸ் ஆப்பரன்ஸ். ஓகேவா, வேல்யூஸும் வேரியபிள்ஸும் நம்ம ஒரு ஆப்ரேட்டரோட யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் ஆர் கால் ஆப்பரன்ஸ். இப்போ வந்து இங்கே இதுதான் இது இந்த நீங்கள் கேட்கலாம், மிஸ் அப்போ கேரக்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஆப்பரன்ஸான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஸோ ஹியர் 7 plus 8 is equal to 15 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா, here what are the operands they have used, 7, 8 and then 15. so these three are operands and plus and equal to is called operators. ஓகேவா, இந்த மூணு என்னது ஆப்பரன்ஸ் வச்சுக்குவோம். the plus and equal to is called as என்னது ஆப்ரேட்டர்ஸ் வச்சுக்கலாம். புரியுதா? the next பாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா அதாவது தட் டேக் 2 operands and perform a calculations on them. they are used for simple arithmetic-ஆக யூஸ் பண்ணுறோம். நிறைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸை வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக எக்ஸாம்பிள் வாங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறது அர்த்தமெட்டிக்கு. சரியா, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்னா டிவிஷன்,